இவர் தன்னை வெளிப்படுத்தாதவராய், இவருக்குன்னு ஒரு உருவமோ சிலையோ இல்லாததுனால இப்படி கானானின் அனுபவம் நமக்கு வரும்பொழுது, எகிப்தின் அனுபவம் வரும் பொழுது, நம்ம சத்தம், நம்ம ஜெபம் பண்றது கர்த்தருக்கு போதா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? இப்ப அவர்கிட்ட இருந்து மறு உத்தரவு வரணும். மறு உத்தரவும் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. நாம பண்ற ஜெபம் சரியா, அல்லது பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு கேட்டுட்டு நம்ம சில கேள்விகள்லாம் கேட்போம். உண்மையாலுமே நான் உங்க பொண்ணா இருந்தா, பையனா இருந்தா, நீங்க எனக்கு தெய்வமா இருந்தா, நீங்க என்ன உண்மையாகவே ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க்கெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையிலே வைப்பது உண்டு. காரணம் என்னங்க, சுத்தி சுத்தி பார்த்தாலும் வசனங்கள் இருக்குதே தவிர நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு சிலையோ இல்லை.